ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாக்கி சாகி மேஜிக்கல் வேர்ல்டு இந்த சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் காயே இல்லை, வாங்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். இவங்க பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் 2, அந்த வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வெங்காயம் ரொம்ப நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வெங்காயம் வதங்கும். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தக்காளியும் உங்கள் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டுட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன், நீங்கள் வேணால் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி உப்பு சேர்த்ததும் வதங்கிருச்சு. இது அப்படியே இருக்க நம்ம குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு கிண்ணத்தில் குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கிறேன். இந்த புளி அப்படியே ஊறட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் பாருங்கள், நான் ஆல்ரெடி கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour முன்னாடி. இந்த கடலைப்பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நான் இப்போ இவங்க கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம புளி கரைச்சி ஊற்றுவோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நான் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இவங்க கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தேவையான அளவு குழம்பு கூட்டி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது அப்படியே கொதிக்கட்டும். நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்த பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இவங்க கூட வடக்கி போடுற பெருஞ்சீரகமும் இன்னொரு வெங்காயம் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயமும் நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா தூள் தூளாக கட் பண்ணியிருக்கேன் நைஸாக, அதையும் நான் இந்த பருப்பு கூட சேர்த்துக்கிறேன். இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான உப்பு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இவங்களை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ நான் சின்ன சின்ன உருண்டைகளாக நான் இவங்கள பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு பக்கம் நமக்கு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கோலி சைஸுக்கு நம்ம இந்த பருப்பு உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். எல்லாமே ஈவனாக ஒரே சைஸாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது, என்ன குழம்பு வைக்கிறதே தெரியல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல குழம்பாக இருக்கும். நல்லா சூப்பராகவும் இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், எல்லா பருப்பையும் நான் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ நான் பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. நான் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்தால் உருண்டை உடஞ்சிடும், பருப்பு உருண்டை உடஞ்சிடும்.
அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நான் இந்த பருப்பு உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்து கிண்டி விடாமல் ஒரு 1 மினிட் அப்படியே கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிறதுக்கப்புறம் இந்த பருப்பு உருண்டெல்லாம் உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் குழம்பு நல்லா நான் கிண்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ஒரு உருண்டை கூட உடையாமல் பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்றபோது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களும் இந்த குழம்பை விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.